ஊழியம் செய்யும்போது பல ஊர்களுக்கு போகிறோம், பல சாப்பாடு சாப்பிட்றோம். அன்று சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் சேரப்படுத்தாராம். நிறைய அப்படி தானே, பல ஊர்களுக்கு போகிறோம், பல விதமான சாப்பாடு சாப்பிட்றோம். ஒன்று என்னை தாக்கியிருந்தால் இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஒரு ஜெபம் ஆண்டவரை துதித்து குடித்து சாப்பிட்டதுனால அதெல்லாம் அழிச்சு பாதுகாத்து நடத்துகிறார். நீங்களும் அதில் கவனம் செலுத்தணும். என்ன குடிக்கணும், என்ன சாப்பிடணும், இது ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்து கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்த பிறகு தான் நீங்கள் தண்ணி குடித்தா கூட ஸ்தோத்திரம் பண்ணி குடிக்கணும். என்ன சாப்பிட்டாலும் ஒரு பொருளை டேஸ்ட் பண்ண கொடுத்தா கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பொருளுக்காக இந்த உணவுக்காக தான் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு சின்ன காரியத்தில் நீங்கள் துதித்து ஜெபம் பண்ணி செய்தீங்கன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை விலக்குவேன்னு சொல்லார். சரியா? இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா வியாதி எதனால் நிறைய டைமில் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னு ஒப்பு கொடுத்துருங்க. தகப்பனே, எங்கள் மேலே நீர் எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். நாங்கள் உண்ணுகிற உணவு, குடிக்கிற தண்ணீரை கூட ஆசீர்வதித்து தருகிற தேவன், வியாதியை விலைக்கு போடுகிற தேவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உண்ணுகிற ஒவ்வொரு உணவையும் குடிக்கிற ஒவ்வொரு பானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். வியாதியை விலைக்கு போடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என் சரீரத்தில் இந்த பலவீன வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன்.